வணக்கம், இது படசென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 தொடர் த லாஸ்ட் ஃப்ரண்டியர் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அலாஸ்கால இருக்கிற இல்சன் விமானப்படை தளத்துல ஆயுதம் ஏந்திய காவலாளிகள் விமான ஓடுதளத்தை சுத்தி நிக்கிறாங்க. ஒரு ஆபத்தான கைதியை ஏத்திட்டு போற சிறை விமானம் திடீர்னு இங்க திருப்பி விடப்பட்டிருக்கு. அந்த கைதி பேரு ஹாவ்லாக். அவனுக்கு முகமூடி போட்டு கண்ணை கட்டி உடம்பு பூரா சங்கிலியால கட்டி போட்டிருந்தாலும் எப்படியோ அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு தப்பிச்சுடுறான். ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டு விமானத்தோட அடிப்பாகம் கிழிஞ்சு போகுது. அலாஸ்கா காட்டு பகுதி மேல பறந்துட்டு இருக்கும்போது கைதிகள் எல்லாம் விமானத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆனா விமானம் நிலை கட்டுனதும் உள்ள இருந்தவங்க காவலாளிகளோட சண்டை போடுறாங்க. கடைசியில விமானம் ஒரு உறைஞ்சு போன காட்டு பகுதியில விழுந்து நொறுங்குது. அங்க ஒரே ரத்த களரி தான். ஃபேர்பேங்க்ஸ், அலாஸ்கால பிராங்க் ஒரு உள்ளூர் போலீஸ் அதிகாரி. அவரு மனைவி சாரா, மகன் லூக் இப்போ ஒரு வீட்டை வாங்குறதுல அவர் கவனமா இருக்காரு. ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் டோனட் வாங்கிட்டு வராரு. ஆனா டோனி மனைவி ஆரோக்கியத்துக்காக டோனட் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க. இந்த விமான விபத்து செய்தியால பிராங்க் அங்க கிளம்ப வேண்டியிருக்கு. அதிகாரிகள் ஹேட்ச் மற்றும் டோனி கூட பிராங்க் ஹெலிகாப்டர்ல வடக்கே கிளம்பி விபத்து நடந்த இடத்தை பார்க்க போறாரு. சுத்தி பார்க்கும்போது விமானம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதையும் ஒரு துணை அதிகாரி இன்னும் உயிரோட இருக்கிறதையும் பார்க்கறாங்க. அவர் பதுங்கு தாக்குதல்னு முணுமுணுக்கும் போதே ஒரு கைதிகள் கூட்டம் அவங்க மேல குதிச்சுடுறாங்க. எதிர்பாராத விதமா மாட்டிக்கிட்ட துணை அதிகாரிகள் சண்டையில ஈடுபடுறாங்க. துரதிருஷ்டவசமா டோனிக்கு வயித்துல பல தடவை குத்து விழுந்துடுது. பிராங்க் தன்னோட துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறாரு. துப்பாக்கி தட்டி விடப்பட்டதும் அவர் வெறுங்கையால சண்டை போட வேண்டியதாகுது. திடீர்னு ஒரு துணை அதிகாரி அவரை காப்பாத்த அவங்க ஹெலிகாப்டர்ல ஏறி மறுபடியும் பேஸுக்கு திரும்பி ஓட வேண்டியதாகுது. இந்த விமான விபத்து செய்தி லாங்லியில இருக்கிற CIA தலைமையகத்துக்கு போகுது. மூத்த அதிகாரி ஜாக்கி பிராட்ஃபர்ட் தன்னோட சக அதிகாரியோட பேசி சிட்னி ஸ்கோஃபீல்ட உள்ள கொண்டு வர முடிவு செய்யறாங்க. அவளுக்கு இந்த மிஷன் பத்தி தெரியும். அப்புறம் இந்த அட்வாட்டர் புரோட்டோகால்ல ஒரு பகுதியா இருக்கிறதா தெரியுது. விமானத்தோட இந்த மிஷன் ஒரு ரகசிய நடவடிக்கையா நடத்தப்பட்டிருக்கு. ஒரு ஜே பேட்ஸ் போக்குவரத்து தான் இதுக்கு சரியான மறைப்பை கொடுக்கும்னு பிரிவு தீர்மானிச்சிருக்கு. அப்புறம் இந்த சிறை போக்குவரத்தை ஹாவ்லாக், அதாவது ரொம்ப ஆபத்தான கைதியை கூட்டிட்டு வர பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவன் வெளியே வந்துட்டதால கிரிஃபினுக்கு சிட்னியை திரும்ப கொண்டு வரதை தவிர வேற வழியே இல்லை. காட்டு பகுதியில பிராங்க் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறாரு. இந்த ஜே பேட்ஸ் விபத்து அவங்க பிரச்சனைகளோட ஆரம்பம் மட்டும்தாங்கிறத உணர்றாரு. இந்த கைதிகளை சீக்கிரமா திரும்ப கொண்டு வரணும். அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு கமாண்ட் போஸ்ட் அமைக்கணும். அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஃபேர்பேங்க்ஸ் மருத்துவமனைக்கும் நகரத்துக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு தகவல் சொல்லணும். அந்த ஆபத்து பல திசைகள்ல இருந்து வரப்போகுது. ஏன்னா கிரிஃபின் சிட்னி அலாஸ்காவுக்கு பிராங்க் கூட வேலை செய்ய அனுப்புறான். விஷயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். பிராங்க் இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம் திட்டமிடப்படாத இந்த நிறுத்தம் மற்றும் ஹாவ்லாக்னால வரக்கூடிய ஆபத்து. ஹாவ்லாக் கூட இன்னும் 17 கைதிகள் காட்டுல இருக்காங்க. அவங்கள திரும்ப கொண்டு வரணும். நீதித்துறை எல்லா பயணிகளையும் தணிக்கை செய்ய அழுத்தம் கொடுக்குது. ஆனா பிராங்க் அவருக்கான சில கேள்விகள் இருக்கு. அதாவது இந்த ரகசிய நடவடிக்கை எப்படி நெறிமுறைகளும் மீறி நடந்துச்சு, அப்புறம் இதுல ஹாவ்லாக் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு. பிராங்க் சிட்னியை சந்திச்சு மறைச்சு வச்சிருக்கிற ரகசியங்களை பத்தி பேசுறாரு. அப்புறம் அவன் நேர்மையா இல்லைனா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும்னு சொல்றாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி CIAல ஒரு உளவாளி இருக்கிறதா வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. இவன் ஒரு சித்தாந்த ரீதியான கட்சி மாறி அரசு ரகசியங்களை வித்துட்டு இருந்தான். அவனோட நோக்கம் அமெரிக்க அரசாங்கத்தை நிலைகுலைய வைக்கிறது மற்றும் அழிக்கிறது. இவனோட தகவல் ஆபத்தானதுங்கிறதுனால நீதித்துறை இவனை கண்டுபிடிக்க ஒரு பணிக்குழுவை உருவாக்குச்சு. ஆனா இந்த ஆள் உண்மையில CIA ஆல உருவாக்கப்பட்ட ஒரு பொய் கதாபாத்திரம். அட்வாட்டர் புரோட்டோகால்னு ஒரு ரகசிய நடவடிக்கையோட ஒரு பகுதியா இது உருவாக்கப்பட்டது. இந்த ஏஜென்சி சில கட்சிமாரிகளை உருவாக்கி எதிரிகளை வெளியே கொண்டு வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக உளவு தகவல்களை கசிய விட்டது. இந்த நபர்கள்ல ஒருத்தன் தான் லிவை டெய்லர் ஹார்ட்மேன், அதாவது ஹாவ்லாக். சிட்னி தான் இவனுக்கு ஆயுதங்கள், மொழி மற்றும் போர் பயிற்சி அளிக்கும் பொறுப்புல இருந்தா. கடந்த 2 வருஷமா ஹாவ்லாக் தகவல்களை பயன்படுத்தி இலக்குகளை இழுத்து அழிச்சு வந்தான். ஆனா போன மாசம் அவன் காணாம போயிட்டான். 2 நாட்களுக்கு முன்னாடி ஹாவ்லாக் சீனா ரஷ்யா எல்லையில பிடிபட்டான். CIA அவனை திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் விமானம் விபத்துக்குள்ளாகுது. ஹாவ்லாக் விமானத்துல வெடிப்பொருட்களை கொண்டு வர யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சிருக்கிறாங்கன்னு பிராங்க் உறுதியா நம்புறாரு. துரதிருஷ்டவசமா
டோனியோட காயங்கள் ரொம்ப தீவிரமா இருந்ததுனால அவர் இறந்து போறாரு. பிராங்கோட மகன் லூக் ஸ்கூல் லாக்டவுன்ல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே வந்து தன் காதலி கிரா கூட மலை வீட்டுக்கு கிளம்புறான். வெனிட்டிக்கு தெற்கே உள்ள ஒரு கோபுரத்திலிருந்து SOS சிக்னல் ஒளிபரப்பப்படுது. இது ஹாவ்லாக் செஞ்ச வேலையா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதால இது நல்லது இல்ல. செப் வெபருங்கிற ஒரு வயசான நாய் ஓட்டுநர் அங்க இருக்காரு. அலாஸ்கா தரத்துக்கு கூட அவர் ஒரு துறவி மாதிரிதான். விபத்து நடந்த இடத்துல இருந்து 20 மைல் தூரத்துல இருக்க ஒரு குடிலில அவர் இருக்காரு. அப்படின்னா ஹாவ்லாக் அங்க வேகமா போயிட்டான்னு அர்த்தம். துரதிருஷ்டவசமா ஒரு ரேடியோவும் நிறைய நாய் வண்டிகளும் வெளியே இருக்கிறதால தப்பிக்க தேவையான எல்லாமே ஹாவ்லாக் கிட்ட இருக்கு. பிராங்க் மற்ற அதிகாரிகளோட அங்க வரும்போது ஹாவ்லாக் அவங்கள பதுங்கி இருந்து தாக்குறான். சில அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. ஹாவ்லாக் செப்ப துப்பாக்கி முனையில மிரட்டுறான். சிட்னி பிராங்க சுட சொல்றா. ஆனா அவர் பேச்சுவார்த்தை வழியா தீர்வு காண விரும்புறாரு. சிட்னி ஒரு நாயை அவிழ்த்து விட அது அந்த ஆளோட கழுத்தை கடிக்குது. கடைசியில பார்த்தா அந்த ஆள் ஹாவ்லாக் இல்ல, வேற யாரோ ஒருத்தன். விமான விபத்துல இருந்து தப்பிய அதிகாரின்னு நினைச்சவன் தான் உண்மையான ஹாவ்லாக். அவன் ஒரு அதிகாரி மாதிரி வேஷம் போட்டிருக்கான். உண்மையான அதிகாரி கொல்லப்பட்டு சிறை உடையில் இருக்கான். துரதிருஷ்டவசமா பிராங்கோட மனைவி சாரா மருத்துவமனையில அவனுக்கு சிகிச்சை அளிக்கும் செவிலியர். அவங்க நேரா அவன் பொறியில சிக்கிறாங்க. பிராங்க் அங்க வரும்போது ஹாவ்லாக்கும் சாராவும் காணாம போயிடுறாங்க. ஹாவ்லாக் ரேடியோ டவரை நாசப்படுத்தி செல்போன் சேவை மற்றும் இணையத்தை முழுசா துண்டிச்சிடுறான். பிராங்க் ரொம்ப கோவம் அடைஞ்சு சிட்னியோட இனிமே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அவ சொல்லாத பொய்களுக்காக அவளோட வேலை செய்ய மறுக்கிறாரு. ஹாவ்லாக் வாக்கி டாக்கி வழியா பேசி பிராங்க மிரட்டி பண்ணிய வைக்கிறான். பிராங்க் பொதுமக்களுக்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. ஹாவ்லாக்கோட மிரட்டல்களால இன்னும் அவர் அதிர்ச்சியில இருந்தாலும் துணிச்சலான முகத்தை காட்டி நகர மக்கள் கிட்ட விழிப்போட இருக்கணும்னு தெரிவிக்கிறாரு. சிட்னிக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஹாவ்லாக் அவங்களோட பேக்கப் சர்வர்கள் 1 வழியா ஏஜென்சியோட டேட்டா பேஸ் அணுகியிருக்கான். அவன் ஆர்கைவ் 6 அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் எடுத்திருக்கான். துரதிருஷ்டவசமா அட்வாட்டர் புரோட்டோகால் கீழக்கூடிய நடவடிக்கை மூலமா அவங்க அழிச்ச ஒவ்வொரு எதிரிக்கும் CIA பயன்படுத்திய ஒரு செயல் திட்டம் இது. இது வெளியாச்சுனா இல்ல கைமாத்தப்பட்டா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இதுக்கிடையில ஹென்ரி சிக்லர் அப்படின்ற ஒரு கைதி போலீஸ் கிட்ட சரணடைறான். பிராங்க் இதுல வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல, அதனால மற்ற அதிகாரிகள் இந்த விஷயத்துல கவனமா இருக்க சொல்றாரு. இதுக்கிடையில பிராங்க் ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் சாராவையும் ஹாவ்லாக்கையும் அவங்க வீட்டுல பார்த்திருக்காரு. பிராங்க் வேகமா அங்க போறாரு. அங்க ஒரு வீடியோ கேமரா அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பழைய காணொலியோட ஹாவ்லாக் பிராங்கோட கணினியில நுழைஞ்சு மார்ஷல்களோட டேட்டா பேஸ் அணுகியிருக்கான்னு நினைக்கிறாங்க. விமான பயணிகளோட பட்டியல் கூட இருக்கு. மேலும் அவன் பிராங்கோட சில ஆயுதங்களையும் அவரோட உடைகளையும் எடுத்துட்டு போயிருக்கான். பிராங்காக ஹாவ்லாக் விட்டுட்டு போன டேப்பை பார்க்கும்போது 12A சீட்ல இருந்த ஒரு கைதி மேல ஹாவ்லாக் ஆர்வம் காட்டுறான். அந்த கைதியை ஒப்படைச்சா சாரா விடுவிக்கப்படுவாங்க. அந்த கைதியை கண்டுபிடிச்சதும் பிராங்க் அவனை மாலை 4 மணிக்கு மார்க்கர் 452ல இருக்கிற பம்ப் ஸ்டேஷன் 7க்கு ஒரு மைல் வடக்கே கூட்டிட்டு போகணும். அப்படி செய்யலனா சாரா வீட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்க. அந்த கைதி உண்மையில ஹென்ரி சிக்லர். முன்னாடி தானே சரணடைஞ்சவன். பிராங்க் ஹாவ்லாக்கோட பேச்சுவார்த்தை நடத்த தயங்குறாரு. ஏன்னா இது அவரோட வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு எதிரானது. ஆனா சிட்னி இதை தான் சிறந்த திட்டமா நம்புறா. ஏன்னா சிக்லரை விட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு பிளாஷ்பேக்ல சிட்னி ஒரு பெரிய மாநாட்டுல ஹாவ்லாக் விமான போக்குவரத்து மற்றும் நம்பிக்கை பத்தி பேசுறத பாக்குறான். சிட்னி PMD இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறதா சொல்லிட்டு அவனுக்கு காபி குடிக்க கூப்பிடுறான். ஆனா ஹாவ்லாக் முட்டாள் இல்ல. இது சிட்னிக்கான ஒரு கவர்னு அவனுக்கு புரியுது. அவ இவனை சேர்த்துக்க தான் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். ஹாவ்லாக் ஷையேக்கு வேலை செய்ய விரும்பலன்னு திட்டவட்டமா மறுத்துடுறான். அவன் நடந்து போனதும் சிட்னி ஒருத்தருக்கு கால் பண்ணி அவங்களோட ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு உறுதிப்படுத்துறான். லூக்கும் கிராவும் வீட்டுல இருந்து வெளியே போய் ட்ரக் பின்னாடி ஒரு கைதியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பசங்க அந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நெருப்பு மூட்டுறாங்க. அவன் ஒரு ஆபத்தான கைதின்னு அவங்களுக்கு தெரியல. புலிகள் தாக்கப்பட்ட ஒரு மலையேறித்தான் அவன்னு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில ஹாவ்லாக் தலைமை அலுவலகத்துக்கு கால் பண்ணி பிராட்போர்ட்டோட பேசுறான். அவங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கான். அவனோட காலை கண்காணிக்கிற நபர் அதை திறக்கணும்னு கேட்கிறான். அது ஒரு கவுண்டவுனை காட்டுது. ஹாவ்லாக் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியோட ஒரு டெட் மேன்ஸ் ஸ்விட்ச் அமைச்சிருக்கான். ஒவ்வொரு 72 மணி நேரத்துக்கும் அந்த தளத்துல ஒரு பாஸ்வேர்டை போடலானா ஆர்கைவ் 6 ரொம்ப ஆபத்தான நபர்களுக்கு வெளியிடப்படும். சாரா தன் பிணைப்புல இருந்து விடுபட்டு ஹாவ்லாக்கை தாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அது சரியா போகல.
அவன் அவங்கள படிக்கட்டுல தள்ளி மயக்கமடைய செய்யறான். ஆனா ஹாவ்லாக்கு வயித்துல ஒரு பெரிய காயம் இருக்கு. சாரா நினைவு திரும்பினதும் அவன் அவங்க கிட்ட ஒரு கூலரோட போறான். பிராங்க் சிட்னி கிட்ட பேசி இந்த டீலை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஹாவ்லாக்கோட நோக்கங்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. சிட்னி விளக்குறா, ஹாவ்லாக் பல அமெரிக்கர்களை போலவே இந்த அமைப்பை நம்பல. அவன் குறிப்பா CIA உடன் சண்டை போட்டான். ஆனா அவன் மறையறதுக்கு முன்னாடி ஒரு CIA சர்வரை உடைச்சு ஆர்கைவ் 6ஓட உள்ளடக்கங்களை நகலெடுத்தான். ஆர்கைவுக்காக ஒருத்தரோட ஒப்பந்தம் செய்ய சிக்லரோட உதவி ஹாவ்லாக்கு தேவைப்படுது. அப்புறம் சிக்லர் கிரிமினல்களுக்கு பணம் மாத்தினதுனால அவன் ஹாவ்லாக்கு ஒரு முக்கியமான தேவைன்னு புரியுது. சிக்லர் உண்மையில ஆரம்பத்துல ஃபெடரல் அதிகாரிகளோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சு சாட்சி பாதுகாப்புல போய் தனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சான். இது மற்ற அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை சுத்தி இருக்கிற நோக்கத்தை கேள்வி கேட்க வைக்குது. அதனால பிராங்க் மாஸ்டர் மைண்ட மிஞ்ச ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்றாரு. பிராங்க் ஹென்ரியோட அங்க போறாரு. ஆனா ஹாவ்லாக் தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவர் என்ன மறைக்கிறான்னு கேட்டு அவரை தூண்டுறான். பிராங்க் இந்த மொத்த திட்டமும் ஒரு திசை திருப்பல்னு புரியுது. ஹாவ்லாக்கோட உண்மையான நோக்கம் விமானத்தோட ஃபிளைட் டெக் ரெக்கார்டரை கொண்டு செல்லும் போக்குவரத்தை இடைமறிக்கிறது தான். பிராங்க் மற்றும் சிட்னி ரொம்ப தாமதமா அங்க வராங்க. ஹாவ்லாக் தனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போயிட்டான். வீட்டில இருந்த கைதி கண்முழிச்சான். ஆனா ஹேய்ஸ்ங்கிற ஒரு அதிகாரி கிரா மற்றும் லூக் நடனம் ஆடுறத தூரத்துல இருந்து பாக்குறாரு. அவருதான் ஆபத்துல இருக்கிறத பத்தி அறியாம இருக்காரு. அப்புறம் பிராங்க் ரேடியோ மூலமா எல்லாமே சரியா இருக்குன்னு தகவல் சொல்றாரு. இதுக்கிடையில பிராங்க் ஹாவ்லாக் கிட்ட இருந்த கூலர் பெட்டி கிடைக்குது. வெளியே ரத்தமா இருக்கு. அப்புறம் பிராங்காக அப்படின்னு எழுதியிருக்கு. பிராங்க் பெட்டியை திறக்கிறாரு. காட்டுல மீன் பிடிச்சிட்டு இருந்த சில பேர் பணியில ஒரு குழந்தைய பாக்குறாங்க. பிராங்க் கூலரை திறந்து சாராவோட கார் சாவியை கண்டுபிடிக்கிறாரு. ஹாவ்லாக் பக்கத்திலேயே காடுல இருக்கான். பிராங்க் படைகளை திரட்டி அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. 8 மணி நேரத்துக்கும் குறைவான பகல் வெளிச்சம் இருக்கு. அவனை பிடிக்க குறுகிய நேரம் தான் இருக்கு. ஆனா அது ஈஸி கிடையாது. வீட்டுல அதிகாரி ஹெய்ஸ் லூக் மற்றும் கிராவை பார்க்க போறாரு. கைதி ஹெய்ஸ் பின்னாடி வந்து அவரை அடிச்சு மயக்கமடைய செய்யறான். இந்த சண்டை லூக் மற்றும் கிராவை எழுப்புது. லூக் அந்த ஆளை கீழே கண்டுபிடிக்கும் போது அவங்க பேசுறாங்க. லூக் தன்னோட அப்பா ஒரு மார்ஷல்னு சொல்றான். கிரா ஹெய்ஸோட காரை வெளியில கண்டுபிடிக்கிறா. அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற ஆள் கைதிகள்ல ஒருத்தன்கிறத காட்டுற தகவலையும் கண்டுபிடிக்கிறா. கிரா லூக் கிட்ட தான் கண்டுபிடிச்சதை சொல்லும் போது அவங்க தப்பிக்க ஒரு திட்டத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. துரதிருஷ்டவசமா அது வேலை செய்யல. அவங்க துப்பாக்கி முனையில் பிடிக்கப்பட்டு விட்டு கொடுக்க வேண்டியதாகுது. காட்டுல பிராங்க் சாராவோட காரை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அது கைவிடப்பட்டிருக்கு. பிராங்க் கோபமாகி ஹட்ச் மற்றும் அவனோட வேட்டைக்கார நண்பர்கள் போன்ற சில கூடுதல் படைகளை அழைக்கிறாரு. அவங்க ஹாவ்லாக்க கண்டுபிடிக்கல. ஆனா சில கைதிகளை கண்டுபிடிச்சாங்க. முகாமுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் பிராங்க் சின்ன பையன் கேல பாக்குறாரு. அவன் நியூயார்க்கை சேர்ந்தவன். வெறும் 8 வயசு தான். அவனோட அப்பாவை கடத்தின கைதிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிலைமை எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு உணர்றாரு. அந்த பையனோட அனுபவம் அவனை ரொம்ப பாதிக்குது. அப்புறம் கேலப் சுவர்ல உள்ள கைதிகள் தான் தன்னோட அப்பாவை கடத்தினவங்கன்னு அடையாளம் காண்றான். அவன் ஒரு ஆறு பத்தி சொல்றான். அது அவங்க எங்க தேடணுங்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. ஹாவ்லாக் வெகு தூரம் இல்ல. அப்புறம் அதே கைதிகளை சந்திக்கிறான். அவன் முகாமில் இருந்ததா சொல்றான். விமானத்தில் இருந்த கைதியா அவனை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. அவன் ஏற்படுத்துற ஆபத்து அறியாம கைதிகள் அவனை தங்க கூட கூட்டிட்டு போறாங்க. துரதிருஷ்டவசமா கைதிகள் காட்டுல அல்யஸ்கா ஆர்டிக் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியால நடத்தப்படும் ஒரு போக்குவரத்து வண்டியை கண்டுபிடிக்கிறாங்க. உறைந்த சஃபாரி மாதிரி உள்ளூர் வனவிலங்குகளை பார்க்கறதுக்கு தான் அவங்க அந்த பகுதியில் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆர்டிக் சர்க்கிளோட 6 நாள் சுற்றுப்பயணத்தோட நடுவுல இருந்திருக்கிறாங்க. இந்த வண்டிக்கு டண்ட்ரா பக்கின்னு பேரு. அப்புறம் கைதிகள் அங்க போய் எல்லோரையும் துப்பாக்கி முனையில மிரட்டி நிறுத்துறதுக்கு அதிக நேரம் ஆகல. பிராங்க் சிட்னியை தூரமா வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா சிறை போக்குவரத்து பத்தி முழு தகவல்கள் தனக்கு சொல்லப்படலன்னும் அவளுக்கும் அவ விரும்பிய பதில்கள் தனக்கும் வேணும்னு அவ வெளிப்படுத்துறா. பணைய கைதி நிலைமைய பத்தி செய்தி அவர்கள் எட்டுது. அப்புறம் அவங்க சூழ்நிலையை மதிப்பிடுறாங்க. கைதிகள் மோசமான நபர்கள். பெரிய ஆளான அர்ஜென்டோ வோல்ப்ல இருந்து அவனோட உதவியாளர் எட்வர்ட் போர்ட்டர் மற்றும் ஸ்பென்சர் கோவிங்டன் அப்படின்ற இன்னொரு ஆபத்தான ஆள் வரை இருக்காங்க. பையனோட அப்பா ஷாம் பார்கர் அவங்க கூட இருக்காரு. இதுக்கிடையில பிராங்க் சாராவை கண்டுபிடிச்சு அவங்கள திரும்ப கூட்டிக்கிட்டு வர முடிஞ்சுது. சிட்னி வந்து அவங்களோட பேச விரும்புறா. ஆனா பிராங்க் உடனடியாக அவளர் ரூம்ல இருந்து வெளியேற்றுறாரு. சாரா திரும்பி வந்ததுனால பிராங்க் ஒரு அளவுக்கு நிம்மதியா இருக்காரு. ஸ்பென்சர் கோவிங்டன் தான் கைதிகள் குழுவை வழி நடத்துறான்.
ஹாவ்லாக் சாதாரணமாக லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா ரேடியோ சத்தம் மற்றும் அருகில் இருக்க அதிகரித்த செயல்பாடுகள் ஹாவ்லாக் முக்கியமானவங்கிறத அவங்களுக்கு உணர்த்துது. அவன் உடனடியா 4 பேரையும் வீழ்த்தி வண்டியை தன் கட்டுப்பாட்டுல எடுக்கிறான். சாரா சிட்னி கிட்ட பேசி பிடிபட்டதுல இருந்து அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்கிறான். ஹாவ்லாக் எண்களை அச்சடிச்சான், ஆனா அவனோட நோக்கம் ஃப்ராங்கோட சம்பந்தப்பட்டதுன்னு அவங்க சொல்றாங்க. அவன் ஃப்ராங்க் ஒரு பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டதா தெரியுது. ஹாவ்லாக் ஃப்ராங்கை கட்டுப்படுத்தவும் கையாளவும் விரும்புறான்னு சிட்னி நம்புறா. அவன் சீக்கிரமா ஃப்ராங்கோட தொடர்பு கொண்டு பேசுறான். அவன் தன்னோட வார்த்தையை காப்பாத்துறவன்னு சொல்றான். சாரா திரும்பி வந்ததுனால ஹாவ்லாக் வேற எதையோ விரும்புறான். சிட்னியோட ஜெனோகேட் பாஸ்வேர்டு, இந்த குறியீடு அவ களத்துல உருவாக்கிய ஒவ்வொரு அடையாளங்கள் மற்றும் இருப்பிடங்களை கொண்டிருக்கு. ஹாவ்லாக் பணைய கைதிகளோட உயிர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததால அவ பாஸ்வேர்டை சொல்றான். லூக் மற்றும் கிரா ரேடியோ மூலமா தாங்க நலமாக இருக்கதா தெரிவிக்கிறாங்க. அப்புறம் ரேடியோ அழிக்கப்படுது. சிட்னி அந்த ஃபைல் உண்மையில அவளோட அப்பாவோடதுன்னு வெளிப்படுத்துறான். அவரு 9/11க்கு பிறகு இந்த ரகசிய திட்டத்தை உருவாக்கினாரு. ஆனா இப்போ அவரு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச அந்த திட்டம் அவளுக்கு எதிராவே ஆயுதமா பயன்படுத்தப்படுது. சிட்னி தன் தந்தையின் லெகசிக்காக தன்னால முடிஞ்சதை செய்ய முயற்சிக்கும் போது ஃப்ராங்க் மனசை திறந்து பேசுறாரு. தன் மகள் அவளோட 9வது பிறந்த நாளுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி இறந்துறதா சொல்றாரு. தன் மகளோட இழப்புக்கு ஃப்ராங்க் தன்னைத்தானே குறை சொல்றாரு. அப்புறம் இந்த வேலையால தினமும் குற்ற உணர்ச்சியால அவர் பாதிக்கப்படுறாரு. ஹாவ்லாக் ஒருத்தருக்கு செய்தி அனுப்புறான். நாளைக்கு ப்ளூபர்ட்ல தொடர்பு கொள்வதா சொல்றான். உறைஞ்ச டன்ட்ராவில ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஃப்ராங்க் தரையிறங்கி ஹாவ்லாக் மற்றும் மத்தவங்களை பார்க்க போறாரு. அவரு அவனோட பேரம் பேச விரும்புறாரு. அவரு சாம காப்பாத்த முடிஞ்சது. ஆனா ஹாவ்லாக் அவரோட ரகசியத்தை பத்தி தனக்கு தெரியும்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சிட்னி ஒரு சங்கிலிய போக்குவரத்து வண்டிக்கு முன்னாடி இணைக்கிறா. அது அவங்கள தரையில இருந்து மேல தூக்கி காத்துல போகுது. கைதிகள் ஒவ்வொருத்தரா கீழே விழுந்து அதிகாரிகளால பிடிக்கப்படுறாங்க. திட்டம் நல்லா வேலை செஞ்சது. அவங்க ஹாவ்லாக்கோட சூழ்நிலையை சமாளிக்க முடிஞ்சது. ஆனா அவன் ஹெலிகாப்டரோட இணைந்தபடி குன்றில இருந்து கீழே ஓட்ட முடிவு பண்றான். குன்றோட விளிம்ப நோக்கி போகும்போது அவனுக்கும் ஃப்ராங்குக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. அவங்க தங்க உயிரை காப்பாத்த தொங்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில சிட்னி அங்க வந்துடுறா. ஆனா அவனை சூட தயங்குறா. அவன் கண்ணாடியை உடைச்சு தப்பிச்சிடுறான். காரணம் என்னன்னா அவளும் ஹாவ்லாக்கும் கடந்த காலத்துல காதலிச்சிருக்கிறாங்க. அவன் தனக்கு தேவையானதை பெற அவளை கையாண்டிருக்கான். ஃப்ராங்க் சிட்னி கிட்ட உதவி கேட்கிறாரு. சிட்னி இது கஷ்டமா இருக்கும்னு எச்சரிக்கிறா. ஹாவ்லாக் அவரோட குடும்பத்தை அவருக்கு எதிராக விஷமாக்குவான்னு சொல்றா. அவளுக்கு இது ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு? ஏன்னா ஹாவ்லாக் அவளோட கணவன். காட்டுல 2 கைதிகள் இருக்காங்க. அவங்கள கிட்டிங்கிறவங்களோட கால்கரடி பொறியில மாட்டிக்கிச்சு. இன்னொருத்தி விவியன் உதவி தேடி கிளம்புறா. ஒரு பெண்ணை துப்பாக்கி முனையில மிரட்டி கிட்டிய வெளியெடுக்க சொல்றா. அந்த பெண் அவங்க மேல துப்பாக்கி எடுக்க முயற்சிக்கும் போது ஒரு கல்லுல அடிபடுறா. கிட்டி அந்த பொண்ணை கொன்னுடுறாங்க. அவ ஒரு போலீஸ். 2 கைதிகளும் அவளோட வீட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய பயணத்துக்கு தயாராறாங்க. இதுக்கிடையில ஃப்ராங்க் மற்றும் சிட்னி உண்மையிலேயே ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சைபர் டீம் ஜெனோகேட் கணக்குல மீறல் குறித்து வேட்டையில இருக்கிறாங்க. அவங்க தேடலை தொடரல. ஏன்னா அவங்க ஏற்கனவே 6 மைல்கள் தேடிட்டு எதுவும் கண்டுபிடிக்கல. ஃப்ராங்க் மற்றும் சிட்னி ஹாவ்லாக் இன்னும் வெளியில இருக்கிறதா உறுதியா நம்புறாங்க. ஹாவ்லாக் இன்னும் உயிரோட இருக்கான். அப்புறம் அவன் தன்னோட திட்டத்தோட அடுத்த கட்டத்துக்காக தயாரா ஆயிட்டு இருக்கான். கிட்டி உண்மையிலேயே ஒரு பிளாக் விடோ கொலையாளி. அவங்க தன்னோட 3 கணவர்களையும் கொண்டிருக்கிறாங்க. அதிகாரிகள் அவங்க திருடின 4.2 மில்லியன் பணத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால அவங்க கிட்ட இன்னும் அந்த பணம் இருக்கு. விவியன் ஒரு மோசடி பெண். அதனால அவங்க 2 பேரும் ரொம்ப ஆபத்தான குழு. அவங்க அங்கிருந்து வெளியேற துடிக்கிறாங்க. அப்புறம் கிட்டியோட பணத்தை வச்சு அவங்க ஏரோ எக்ஸ்கர்ஷன்ஸ் மேல கவனத்தை திருப்புறாங்க. ஃபிளைட் சீயிங் டூர்கள் இருக்கிறதுனால ஃப்ராங்க் மற்றும் சிட்னிக்கு இப்போ ஒரு வலுவான துப்பு கிடைக்குது. ஏரோ எக்ஸ்கர்ஷன்ஸ்ல அவங்க வலுவான பாதுகாப்பு இருந்தாலும் கணினியை ஹேக் பண்ணி பலவிதமான விமான ஓட்டுநர்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க முதல்ல கேள்வி கேட்கறது ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆளை. அவனும் ஒரு புஷ் பைலட். ஆனா அவன்கிட்ட அதிக பணம் இல்லை. அது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா கிட்டி கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதனால அவங்க எரிபொருள் நிரப்பவும் தேவையான பொருட்களை வாங்கவும் அவனுக்கு பணம் அனுப்புறாங்க. அவங்களோட கார்டுக்கான ஷிப் அவங்களோட கண்ணாடியோட உட்புறத்துல இருக்கு. சாரா தன் நிலைமைக்காக ஆலோசனை செய்யறாங்க. அப்புறம் அவங்க விரக்தியில இருக்கிறாங்க. அவங்க லூக்க பார்க்க விரும்புறாங்க. அதனால அவங்களோட ஆலோசகர் டாட் லோகன் அவங்கள கூட்டிட்டு போக சம்மதிக்கிறாரு. ஆனா லூக் தற்போது வெளியே ஒரு வெறியான கைதியோட ஓட்டிட்டு இருக்கான்.
அவங்க அவனோட சீட் பெல்ட் அகற்றி காரை மோதி ஒரு விபத்தை உருவாக்கி தப்பிக்க முயற்சி பண்றாங்க. இதுக்கிடையில லாங்லி சீனோகேட் செய்தியோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்புறாங்க. ஹாவ்லாக் தன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல உள்ள ஒரு தகவல் தருபவனுக்கு செய்தி அனுப்பியிருக்கான். அவன் தொடர்பு கொள்ளும் ஆள் ஆர்மென் ஜிடாங்கோ. இந்த ஆள் மால்வேர் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகள்ல நிபுணன். அதனால ஆர்கைவ் 6 திருட அவனுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில விவியன் பிடிக்கப்படுறா. கிட்டி அவளை கைவிட்டு ஸ்லேடோட கிளம்பிட்டாங்க. சிட்னி மற்றும் பிராங்க் வந்து கிட்டியோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சு விவியனோட பேசுறாங்க. அவங்க ஃபார்மர்ஸ் லூப் அப்படின்ற ஒரு சின்ன டவுனுக்கு போறாங்க. விமானம் அங்க இருக்கு. அப்புறம் கிட்டி பறக்க தயாரா இருக்காங்க. போலீஸ் வரும்போது கிட்டி காட்டுல ஓட முயற்சிக்கும் போது தடுமாறுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. அவங்க மயங்கி விழும்போது கிட்டி தன்னை காட்டுல சாக விட சொல்லி எல்லார்கிட்டையும் கெஞ்சுறாங்க. பிராங்க் ஒரு நேர்மையான ஆள். அப்புறம் அவங்க ஒரு போலீஸ் கொலையாளியா இருந்தாலும் அவங்கள கைது செய்ய விரும்புறாரு. கிட்டி பிராங்க கொல்ல முயற்சிக்கும் போது சிட்னி அவங்கள சுட்டு அவரை காப்பாத்துறான். சிட்னியோட ஹாவ்லாக்க பத்தி கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவன் எப்படி கையாளுறான் மற்றும் விஷயங்களை கணிக்க முடியாத வகையில எப்படி தந்திரங்களை பயன்படுத்துறான்ங்கிறதையும் சேர்த்து பிராங்க் இங்க என்ன நடக்குதுங்கிறத உணர்ந்து விவியன் விடுவிக்கப்படும் போது அவளை அணுகிறாரு. அவங்க அவளோட கால் லாகுகளை எடுத்துட்டு அவளோட கைதுக்காக அவளே தகவல் கொடுத்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. விவியன் விமான விபத்து நடந்ததுல இருந்து கிட்டிய ஒரு கேடயமா பயன்படுத்தி ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இது கிட்டியோட பணத்துக்காக. அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு வந்ததும் அவ சிம் கார்டை தனக்காக எடுத்துக்கிட்டா. பிராங்க் மற்றும் சிட்னி அவங்க செஞ்ச ஒப்பந்தத்தை கருத்தில் கொண்டு அவளை போக விட சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்கு பதிலா ஹாவ்லாக் பத்தின தகவலை அவங்க விரும்புறாங்க. அவன் ஃபேர்பேங்க்ஸ் போயிட்டு ஒரு பழைய நண்பரோட சில முடிக்கப்படாத காரியங்களை முடிக்க போறதா சொல்லியிருக்கான். இந்த ஆள் ஹாவ்லாக்கோட தூதுவன். அவன் விமான விபத்துக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபேர்பேங்க்ஸ் வந்துட்டான். அவனோட பேரு வின்சென்ட் தியாகோ. அவன் கொஞ்ச நாளா காத்துட்டு இருக்கான். இதுக்கிடையில சாரா வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் லூக் காணாம போனதையும் ஒரு அதிகாரி இறந்திருக்கதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் கார் விபத்துல இருந்து தப்பிச்சு சாலையில இருக்கான். அவன் கொலையாளியோட எதிர் திசையில கூட்டிட்டு போய் சமாளிக்க முயற்சிக்கும் போது கிராவ ஓடி போக ஊக்குவிக்கிறான். ஒரு வேட்டைக்காரர் மான் வேட்டையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு கீரா கண்ணுல படுறான். கீரா ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருந்தா நிலைமை சரியில்லை. வேட்டைக்காரர் உடனே மானோட தோலை எடுத்து கீரா மேல போர்த்தி அவளை காப்பாத்துறாரு. அவரோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்க ஏற்பாடு செய்யறாரு. இந்த பக்கம் பிராங்கும் மத்தவங்களும் இந்த கொரியரை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹாவ்லாக் போன் பண்ணி அவங்கள சீண்டி பேசுறான். ஹாவ்லாக் பிராங்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றான். அவரோட ரகசியத்தை பத்தி. அமைதியா இருக்கிறதுக்கு பதிலா ஹாவ்லாக் ஒரு கேள்வி கேட்கிறான். உன்னை நம்பலாமான்னு. பிராங்க் ஆமான்னு சொல்றாரு. ஆனா அவர் யோசிச்சு பதில் சொல்றதுக்குள்ள அவங்க கால் வந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அது பார்க்ஸ் ஹைவேல இருக்கிற கிளாண்டிக் லாட்ஜ். ரூம் நம்பர் 130 இருந்து கால் வந்திருக்கு. ஆனா கீராவை கண்டுபிடிச்சிட்டாங்க. லூக் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதும் பிராங்கோட கவனம் சிதறிடுது. சாரா அவங்க மகனை தேட ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. பிராங்க் உடனே கீராவை பார்க்க பறந்து போறாரு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க. கீரா கண் முழிச்சிட்டா. பிராங்க் தப்பிச்ச மற்ற கைதிகளோட போட்டோக்களை காட்டிட்டே இருக்காரு, சரியான ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும். துரதிருஷ்டவசமா லூக் ஒரு ஆபத்தான ஆளான ரோமேரோவோட மாட்டிட்டு இருக்கான். ரோமேரோ ஒரு வித மனநோயாளி, குற்றவாளித்தனமா பைத்தியம் பிடிச்சவன். காட்டுல லூக் தன்னை சுடமாட்டான்னு ரோமேரோவுக்கு தெரியும். அதனால அவன் லூக்க பணைய கைதியா பிடிச்சிட்டான். ரோமேரோ ஒரு உப்பு லாரிய திருடிட்டு லூக்கோட கிளம்புறான். அப்புறம் நமக்கு வேலை இருக்குன்னு சொல்றான். ரோமேரோவுக்கு டார்பா மேல ஒரு வெறி இருக்கு. அங்கதான் அவன் கொஞ்ச காலம் அவங்களுக்காக கண்காணிப்பு கருவிகளை உருவாக்குற வேலையை செஞ்சான். அப்புறம் அவனுக்கு மனநல பிரச்சனை வந்து பல ஊழியர்களை கொன்னுட்டான். ரோமேரோ லூக்க ஒரு துணைமின் நிலையத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பெரிய உலோக கருவியை எடுத்துட்டு போறாங்க. அதனால துணைமின் நிலையத்துல மின்சாரம் தடைபடுது. லூக்கும் ரோமேரோவும் அங்கிருந்து தெற்கே ஒரு ராணுவ ஆராய்ச்சி ஆய்வகத்துக்கு போறாங்க. போலீஸ் ஹார்புக்கு வரப்போற ஆபத்தை பத்தி எச்சரிக்குது. ஆனா அங்க இருக்கிற அகம்பாவம் பிடிச்ச அதிகாரிகள் அதை பெருசா பொருட்படுத்தல. ஏன்னா நெட்வொர்க் ரிசர்வ் பேட்டரி பேக்கப்புக்கு மாறிடுச்சு. அது தனிப்பட்டதாகவும் பாதுகாப்பானது. போலீஸ் கேபின் 130 சோதனை செய்யும் போது குளியலறையில ஒரு நாயை மட்டுமே கண்டுபிடிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஹாவ்லாக் அங்க இருக்கான். ஆனா கூட்டத்துல இருந்து சிட்னிய தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கான். சிட்னி அவனை பாக்குறதுக்கு முன்னாடியே அவன் மறைஞ்சிடுறான். உள்ள இருக்கிற போலீஸ் ஆர்கைவை கண்டுபிடிக்கிறாங்க. சிட்னி இதை பத்தி லேங்லிக்கு முதல்ல தெரிவிக்க விரும்புறா. ஏன்னா அவளுக்கு கவலை இருக்கு.
ஹாவ்லாக் ஆர்கைவை ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிருக்கான். இது ஒரு வகையான ட்ரோஜன் குதிரைன்னு அவன் நினைக்கிறான். அவங்க சீலிங்ல ஒளிச்சு வச்சிருந்த தியாகோவோட பாஸ்போர்ட்டுகள் எல்லாமே போலி. அவனோட கைரேகைகள் சிஸ்டம்ல இல்ல. இது சிட்னிக்கு இன்னும் அதிகமான கேள்விகளை எழுப்புது. அவளுக்கு அவங்க அம்மா வீடு ஒட்டு கேட்கப்படுதுன்னு புரியுது. அவ தன் அக்காவோட பேசுறா, மெயின் லைன்ல பேச வேண்டாம்னு சொல்றான். அவ போன வச்சதும் ஹாவ்லாக் டக்குன்னு வந்துடுறான். பிராங்க் அங்க இல்லாததால சிட்னி தனியா இருக்கா. ஹாவ்லாக் அவகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். சிட்னிய தன்னோட வர சொல்றான். அப்புறம் அவன் கிளம்பிடுறான். காட்டுல சாரா மற்றும் பிராங்க் காரில இருக்கிறாங்க. ஹாவ்லாக் அவங்களுக்கு ஒரு மெமரி கார்டு கொடுத்துருக்கான். அவங்க கிட்ட இருந்து ஆதாரத்தை மறைச்சதுக்கு பிராங்க் கோபப்படுறாரு. சாரா அதை அப்படி பார்க்கல, அவரை பாதுகாக்க தான் அப்படி செஞ்சதா நம்புறாங்க. ரோட்டில் அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது பிராங்க் ஒரு திசையில உப்பு தடத்தை பார்க்கறாரு. லூக் அவங்க ஃபாலோ பண்றதுக்காக தான் உப்பு லாரியில இருந்து தடம் விட்டு போறதா உணர்றாரு. துரதிருஷ்டவசமா அந்த வசதியில விஷயங்கள் ரொம்ப தப்பா போகுது. லூக் மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை நிறுத்த இயந்திரத்தை உடைச்சு போடுறான். ரோமேரோவுக்கு மேலும் மனச்சிதைவாகுது. ஆனா ரோமேரோ அவன் மேல துப்பாக்கியை நீட்டும் போது லூக் அவனம் மாதிரியே சித்த பிரம்மையா பேசுறான். இது அவனுக்கு ரோமேரோவோட காலில் குத்திட்டு ஓடி போக போதுமான நேரத்தை கொடுக்குது. பிராங்கும் சாராவும் சரியான நேரத்துக்கு அங்க வராங்க. ஒரு தேடுதல் வேட்டை ஆரம்பமாகுது. கடைசியில சாராக்கார ரோமேரோ மேல ஏத்தி அவனை முடமாக்கிடுறாங்க. தன் மகனை திரும்ப பெற்றாலும் குடும்பம் பிளவுபட்டு மகிழ்ச்சியான குடும்பமா இல்ல. அந்த இரவு பாரில டோனியின் நினைவு கொண்டாடப்படுது. இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் மாலி சிட்னிய கூப்பிடும்போது தடைபடுது. FBI வந்து எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க. சிட்னி கோபமாகி ஒட்டு கேட்கிறவங்கள சத்தம் போட்டு தன் குடும்பத்தை இதுல இருந்து விட சொல்றா. ஹாவ்லாக்கோட திட்டம் என்னவா இருக்கும்னு பிராங்க் கவலைப்படுறாரு. மெமரி கார்டில விமான தளத்தின் பதிவு குரல் இருக்கு. மேலும் ஆர்கைவ்ல அரசு ரகசியங்கள் எதுவும் இல்லை. மாறாக இது விமான போக்குவரத்துல பயன்படுத்தப்படும் வழி செலுத்தல் குறிப்புகளை போல ஒரு தொடர் வழி செலுத்தல் கட்டளைகளா செயல்படுது. பிராங்க் கொரியர் உண்மையில ஹாவ்லாக்கு வேலை செய்யாம இருக்கலாம். ஆனா அவரு CIA-யின் பக்கம் இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஹார்ட் டிரைவ் உண்மையான ஆர்கைவ் 6 இல்லாம ஆரம்பத்துல விமானத்தை கீழே கொண்டு வந்த மால்வேரா இருக்கலாம். CIA வேணும்னே ஹாவ்லாக்க கொல்ல விமானத்தை கீழே கொண்டு வந்திருக்கலாம். கோல் பிராங்க தனியா கூட்டிட்டு போறாரு. அவங்க ரோமேரோவோட வீடியோக்களை பார்த்து அவனோட திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹார்ப் கொண்டிருக்கும் தோல்வி தடுப்பு நெறிமுறையில பேட்டரி பேக்கப் பயன்முறைக்கு மாறும்போது வசதிக்கு ஒரு சிக்னல் அனுப்ப வேண்டிய ஒரு சுவிட்ச் அடங்கும். அந்த சுவிட்ச் இல்லைன்னா பேக்கப் பேட்டரி மற்றும் முக்கிய மின் மூலத்தின் ஒருங்கிணைந்த ஆற்றலோட நெட்வொர்க் ஓவர்லோட் ஆகி செயல்பாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும். திடீர்னு நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்படுது. அவங்க சுத்தமா இருட்டாயிட்டாங்க. ஆனா ஹாவ்லாக் கிட்ட ஒரு பேக்கப் இருக்கு. அவன் நல்லா இருக்கான் போல. துரதிருஷ்டவசமா டாக்டர் வில்லியம் விக்னு ஒரு தப்பிச்ச கைதி 2 பாராமெடிக்ஸ் டார்ச்சர் பண்றாரு. இவனை மரண தூதுவன்னு சொல்றாங்க. இவர் பாராமெடிக்ஸோட கருவிகளை திருடி அவங்களுக்கு ஊசி போட்டு ஒருத்தர் ஆம்புலன்ஸ்ல பூட்டிட்டு அவனோட கூட்டாளியோட எஸ்கேப் ஆகிடுறாரு. இதற்கிடையில நகரத்துல இருந்த டீம் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து அவங்க கிட்ட என்ன வேலை இருக்குன்னு பாக்குறாங்க. இன்னும் 6 கைதிகள் தலைமறைவா இருக்காங்க. பிராங்க் டீமை கூப்பிட்டு இன்னும் அதிகமான ஆட்களை தேடி அவங்களுக்கு உதவ சொல்றாரு. சிட்னி இந்த ஹார்ட் டிரைவ் பத்தி ரொம்ப கவலையா இருக்கா. பியூரோ இந்த டிரைவ் அவங்க பொறுப்புக்கு மாத்திடுவாங்கன்னு பயப்படுறா. அதுல என்ன இருக்குன்னு தெரியாம அது ஒரு நல்ல ஐடியா இல்ல. இதோட பிராங்க் சிகாகோல இருந்து மைக்னு ஒருத்தரை கூப்பிட்டு அந்த கொரியரை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. ஹாஸ்பிடல்ல டாக்டர் விக் ஒரு மெடிக்கலா வேஷம் போட்டு சாரா கண்ணுல படுறாரு. சாரா பிராங்க்கு கால் பண்ணி கைதி பத்தி சொல்றாங்க. விக் ரொம்ப ஆபத்தானவரு. ஏன்னா அவர் 36 கொலைகளை செஞ்சிருக்காரு. அலாஸ்கா காட்டில அவரை கொண்டு போற விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி டெர்ரே ஹார்ட்ல தூக்கிலிடுறதுக்காக அவரை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பிராங்க் அவரை பிடிக்கிறாரு. ஆனா அவர் பைலட் தீமோதியோ பண்ணான் இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்றாரு. விக்குக்கு மருத்துவ பின்னணி இருக்கிறதால அவர் தான் அவனுக்கு சிகிச்சை கொடுத்திருக்கிறாரு. அவரோட டெபாசிட் பெட்டி அவர்கிட்ட கொண்டு வரணும்னு கேட்கிறாரு. இல்லைன்னா பைலட் இறந்துருவான். இப்போதைக்கு அவன் நிலையாவும் பாதுகாப்பாவும் இருக்கான். ஆனா மூளை வீக்கம் ஒவ்வொரு மணி நேரமும் மோசமாயிக்கிட்டே இருக்கு. பிராங்க் அந்த பெட்டியை பாதுகாப்பா அலாஸ்காவுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறப்போ காட்டில ஆம்புலன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சிட்னி பிராங்க் எதிர்த்து விமான விபத்து முன்னாடியே திட்டமிடப்பட்டதுன்னு தனக்கு தெரியும்னு சொல்றா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயர்நிலை சீன ராஜதந்திரியை நீக்கும்படி அவளுக்கு பணி வழங்கப்பட்டதுனால இது அவளுக்கு தெரியும். அப்போ இந்த விமானத்துல பயன்படுத்தின அதே தந்திரத்தை தான்
அவங்க பயன்படுத்தினாங்க. இப்போ இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சிட்னியோட வாழ்க்கை ஆபத்தில் இருக்கு. ஹாவ்லாக் காவலில் எடுக்கப்பட்டா பழிய சுமக்க ஒரு ஆள் தேவைப்படும். அது சிட்னிய பலிகடா ஆக்கிடும். அவ ஏற்கனவே விசாரணையில இருக்கிறதால பீரோவுக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. ஹாவ்லாக் பிராங்குக்கு இந்த க்ளூக்கள் எல்லாம் கொடுத்து தன்னை நம்பலாமான்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு உண்மைக்கு ஒரு பாதுகாவலர் தேவை. அது பிராங்க் ஆகலாம். ஆதாரங்களை கட்டுப்படுத்துறதுன்னா FBI மற்றும் அதிகாரிகளிடமிருந்து கதை சொல்றதை கட்டுப்படுத்துறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹாவ்லாக் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். பிராங்க் அவன்கிட்ட உதவி கேட்டு தொடர்பு கொள்ளுற வர பைலட் இன்னும் உயிரோட இருக்கான்னு அவன் உறுதிப்படுத்துறான். இது பிராங்க படைகளை திரட்டி இருட்டுல ஆட்களை தேடுறதுக்கு அனுப்புது. ஆனா ஹாவ்லாக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்க பின்னணியில தேவாலய மணிகள் சத்தத்தை கேட்கிறாங்க. ஆனா அது அதிகாலை 2 மணி. அவன் கேரிலன் கிளாக் டவருக்கு பக்கத்துல இருக்கான்னு குழு கண்டுபிடிக்கிறாங்க. தியேட்டர் தான் மிக அருகில் இருக்க இடம். பிராங்கும் கூட்டமும் தியேட்டருக்கு வராங்க. கடைசியில ஹாவ்லாக்க கண்டுபிடிக்கிறாங்க. அவன் அந்த இடத்த பொறி வச்சிருக்கான். ஆனா ஹாவ்லாக் தப்பிச்சிடுறான். அதே சமயம் வின்சென்ட் தியாகோவும் இங்க இருக்கான்னு குழுவுக்கு தெரிய வருது. அவங்க அவரை கண்டுபிடிச்சு கைது பண்றாங்க. வின்சென்ட் அவங்களோட பயணிக்கும் போது பிராங்குக்கு ஒரு யோசனை வருது. ரோசி கிரீக் ஃபார்முலா கார் ஹெட்லைட்களை பயன்படுத்தி ஒரு தற்காலிக ஓடுதளத்தை உருவாக்கலாம்னு இது பைலட்ட பெட்டியோட தரையிறங்க அனுமதிக்கும். ரேடியோல இந்த செய்தி அறிவிக்கப்படுது. ஊர் மக்கள் ஒண்ணு கூடுறாங்க. வங்கி மேலாளர் தரையிறங்கி பெட்டியை ஒப்படைக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு பெட்டிக்குள்ள அவரால் பாதிக்கப்பட்டவங்களோட நிறைய புகைப்படங்கள் இருக்கு. இந்த பெண் இந்த மருத்துவரால கொல்லப்பட்ட ஒரு பையனோட அம்மா. அவங்க மகனை டெர்மினல் புற்றுநோயில இருந்து போத மருந்துகளை கொடுத்து விடுவிச்சதா விளக்குறாரு. அம்மாவிக்க சுடுறாங்க. இவ்வளவு நேரமும் வின்சென்ட் உண்மையில பேசுற எல்லா ஆடியோவும் ஹாவ்லாக்கு ஒட்டு கேட்கறது குழுவுக்கு தெரியல. இது நடக்கும்போது பிராங்க் மற்றும் சிட்னி பைலட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவன் தெளிவான மனநிலையில இருக்கான். கேள்விகளுக்கு பதிலளிக்கிறான். ஹாவ்லாக் எல்லாரையும் காப்பாத்தினான் மற்றும் போக்குவரத்து மோசமா விபத்துக்குள்ளாரத தடுத்தான்னு தெரிய வருது. அவன் விமானத்தை ஒரு மேனுவல் ரிவர்ஷனுக்கு கட்டாயப்படுத்தினான். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்க. சிட்னிக்கு FBI வசம் டிரைவ் இருக்கதை தெரிஞ்சுக்கிறா. அவங்க அதை சரி பார்த்து அதுல ஒரு வகையான முன்னாடியே அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு இருக்கதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது சிட்னிக்கு எதிரா அவங்களுக்கு தேவையான ஆதாரம். 4 வருஷத்துக்கு முன்னாடி சிகாகோவில் பிராங்க், லூக், ரூபி 3 பேரும் ஒரு ஹாட் டாக் கடைக்கு போறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ரூபிக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்கும்போது பிராங்க ஒரு கார்ல இருந்து சுட்டுடுறாங்க. ரூபி சுட்டு கொல்லப்படுறா. பிராங்க் தன்னோட சின்ன பொண்ணை சாகிற வரைக்கும் கையில பிடிச்சிருக்க லூக் அதிகாரிகளுக்கு போன் பண்றான். ஆனா ரொம்ப தாமதம் ஆகிடுது. இப்போதைக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல. தியாகோவை கேள்வி கேட்கணும். பழைய சில போட்டோஸ் தவிர வேற எதுவும் அவங்க கிட்ட இல்ல. சிட்னி தியாகோவை விசாரிக்க பிராங்க சம்மதிக்க வைக்கிறான். CIA அவரோட வாழ்க்கையை அழிச்சதை கண்டுபிடிச்சு மறுபடியும் கொண்டு வருவேன்னு சிட்னி மிரட்டுறா. அப்படி நடந்தா தியாகோ ஒரு தொல்லையாகி அவரை கொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். இதையெல்லாம் ஹாவ்லாக் கேட்டுட்டே இருக்கான். வின்சென்ட் இந்த மிரட்டல்களை பொருட்படுத்தாம மிஷனுக்காக எதையும் இழக்க தயார்னு சொல்றாரு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. பவர் திரும்பி வந்ததோட மீதி இருக்கிற கைதிகளையும் தேடணும். ஜூலியன் ஸ்டீல், மார்கஸ் ராம்சேன்னு இன்னும் 2 கைதிகள் வெளியே இருக்கிறாங்க. வின்சென்ட் தியாகோ பிடிப்பட்ட செய்தி லாங்லிக்கு போகுது. பிராட்ஃபோர்ட் டெட்மேன்ஸ் ஸ்விட்சை செயலிழக்க செய்ய கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஹாவ்லாக் அந்த ஃபைலை பார்க்கவோ ஸ்விட்ச் ஆன் பண்ணவோ முடியாது. லாங்லிக்கு உள்ள நுழையும் போது அவங்க ஆவணங்களை அழிச்சிடுவாங்க. அப்படி செஞ்சா ஹாவ்லாக்கு இருந்த அதிகாரம் போயிடும். தியாகோ நிலைமை கைமீறி போயிடுச்சு. அதனால பிராட்ஃபோர்ட் இந்த விஷயத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டிய கட்டாயம். தியாகோ உண்மையில சிட்னியோட அப்பாவோட சீடன். பவர் திரும்ப வந்ததும் ரேடியோக்கள் மீண்டும் சரி செய்யப்பட்டு கமாண்ட் போஸ்டுக்குள்ள எங்கேயோ ஒரு டிரான்ஸ்மிஷன் சிக்னல் கண்டுபிடிச்சிட்டாங்க. வின்சென்ட் ஒயர் பொருத்தப்பட்டிருக்காருன்னு சிட்னிக்கு புரியுது. அவளும் அந்த ஒயரை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுறான். இது CIAவோட வேலைன்னு சிட்னி நம்புறா. ஆனா அந்த சிக்னல் அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அது ஹாவ்லாக்கோடதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பிராங்குக்கு ஒரு குடும்ப அவசரம் இருக்கிறதால அவர் வீட்டுக்கு போகணும். சாரா மற்றும் லூக் இங்க இருக்காங்க. அவங்க பிராங்க் சிகாகோ சம்பவத்திலிருந்து மறைச்சு வச்சிருந்த ஒரு புத்தகத்துல ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிராங்க் என்ன சொல்றாருன்னா, இது பல மாசங்களா அவர் துரத்திட்டு இருந்த ஒரு குற்றவாளி பாடி கூகனோடது. போலீஸ் இந்த ஆளர் ரொம்ப நாளா பிடிக்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா துப்பாக்கியில இருந்த கைரேகைகள் அவனோடதுக்கு பொருந்தல. அதனால அவங்க ஆதாரத்தை மறைச்சு வச்சாங்க. அப்பதான் அவன் கைது செய்யப்படுவான். என்ன வேடிக்கைன்னா, அவனோட நீண்ட குற்ற பின்னணி இருந்தாலும் கூட
இந்த ஒரு குற்றத்துல அவன் உண்மையிலேயே நிரபராதிதான். கோவத்தோட பழிவாங்க முடிவு செஞ்சு கூகன் பிராங்க் மேல ஒரு ஹிட்டுக்கு ஆர்டர் கொடுத்தான். அதனாலதான் ரூபி கொல்லப்பட்டது அவரோட தவறு. இத்தனை நாளா தன்னை தானே குறை சொல்லிக்கிட்டு இருந்த லூக் இது பிராங்கோட தப்புன்னு தெரிஞ்சதும் கோவப்படுறான். சாரா அதிர்ச்சியில அங்கிருந்து கிளம்புறாங்க. பிராங்கோட குடும்ப நிலைமை என்னாகுமோன்னு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவர் வேலையில இருக்கிற விஷயத்த முதல்ல பார்க்க வேண்டிய கட்டாயம். முன்னாடியே சிக்னல் ட்ரேஸ் பண்ணி வச்சிருந்ததால பிராங்க் ஹாவ்லாக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு ஃபயர் டவர். அங்க போற வழியில மார்கஸ் ராம்சேவை கண்டுபிடிச்சு கைது செய்யறாங்க. ஆனா ஃபயர் டவர் கிட்ட போய் பார்த்தா ஹாவ்லாக் அங்க இல்ல. அவன் அவசரமாக கிளம்பினதை பார்த்தா இது ஹாவ்லாக்கு சுத்தமா பொருந்தாத ஒரு வேலை. அவன் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு இருக்கான்னு சிட்னிக்கு புரியுது. அவன் எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகல. ஹாவ்லாக்கு தன்னோட டேட்டாவோட காப்பி இருக்கிற ஒரு NSA லிசனிங் போஸ்டோட லொகேஷன் தேவைப்படுது. அங்க இருக்கிற ஒரு சாதாரண செக்யூரிட்டி ஆபரேட்டிவ் மிரட்டி அந்த லொகேஷனை கேட்கிறான். அவன் கப்பல் துறைமுகத்துக்கு கிளம்பும் போது பிராங்கும் சிட்னியும் பின்னாடியே போறாங்க. இந்த கப்பல் கடலுக்கு நடுவுல இருக்கு. அங்க இருக்கிற யாராவது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடுது. ஹாவ்லாக் ஃபைல்களை கண்டுபிடிச்சு தனக்கு தேவையானதை தேட ஆரம்பிக்கிறான். டெட்மேன்ஸ் ஸ்விட்ச் செயலிழந்து போச்சுன்னு சிட்னிக்கு சொல்ல பிராட்ஃபோர்டுக்கு விருப்பம் இல்லை. இது ஹாவ்லாக் என்ன செய்யறான்னு ஒரு க்ளூ. ஆனா சிட்னியும் பிராங்கும் துறைமுகத்துக்கு போறதுக்குள்ள ஹாவ்லாக் அங்க இல்ல. டேட்டாவை எடுத்துட்டு ஹாவ்லாக் ஒரு காரை ஹார்ட் வயர் பண்ணி கிளம்பிடுறான். அதே சமயம் சிட்னியும் பிராங்கும் ஒரு விமானத்துல துரத்திட்டு போறாங்க. ஹாவ்லாக் தன்னோட ட்ரக்க மோதிடுறான். ஆனா போலீஸ் வரதுக்குள்ள சிட்னி அவனை விபத்திலிருந்து காப்பாத்துறான். ஹாவ்லாக் கமாண்ட் போஸ்டுக்கு திரும்ப வந்ததும் பிராங்க் சிட்னிக்கு அவங்களோட கடைசி கைதி பத்தி சொல்றாரு. பிராங்குக்கு கவலை இல்லை. ஏன்னா அந்த ஆள் இப்போ ஓக்லஹோமாவோட பிரச்சனை. ஹாவ்லாக் கூடவே சிட்னியையும் போக அனுமதிக்கணும்னு பிராங்க் கேட்கிறாரு. ஏன்னா விசாரணைக்கு அவ ரொம்ப உதவியா இருப்பா. சிட்னிக்கு தன்னோட பெற சரி செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பிராங்க் இப்படி செய்யறாரு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புதுசா ஒரு மரியாதை மற்றும் புரிதலை வளர்த்துக்கிறாங்க. பிராங்க் அவங்க சேகரிச்ச பழைய போட்டோக்களை பாக்குறாரு. சிட்னியோட வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வருது. தியாகோவோட போட்டோக்கள்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அப்புறம் எல்லா விஷயங்களும் ஒன்னா சேருது. தியாகோ பக்கத்துல நிக்கிறவரு ராபர்ட் ஸ்கோஃபீல்ட், சிட்னியோட அப்பா. அவரை தன்னோட வாழ்நாள் முழுக்க தெரியும். அதாவது தியாகோ CIA வேலை செய்யல, அவர் சிட்னிக்காக வேலை செய்யறாரு. சிட்னி இந்த நேரம் பூரா பொய் சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் இயக்கிட்டு இருந்திருக்கான். விமானத்தை விழுத்தினதும் அவதான், எல்லாத்துக்கும் பின்னாடி அவதான். ஹாவ்லாக் சொல்றான் அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தானாம். சிட்னி தியாகோ கிட்ட அவர் பிடிபட்டதுக்காக சத்தம் போட்ட ஒரு மறைமுக உரையாடலையும் கேட்டிருக்கான். பிராங்க் சிட்னியை பத்தி எச்சரிக்கை பண்ண கூப்பிடும் போது ஒரே கலவரம் ஆரம்பிக்குது. சிட்னி ஏஜென்ட்ஸ் கூட சண்டை போடுறா. டிரைவர் செத்து போயிடுறான். இந்த குழப்பத்துல வேன் பின்னாடி இருந்து இடிச்சு ரோட்ல கண்டபடி போகுது. முதல்ல நினைவு திரும்பினது சிட்னி தான். ஹாவ்லாக்க துப்பாக்கி முனையில புடிச்சுக்கிறா. 1 மாசத்துக்கு முன்னாடி பாரிஸ்ல சிட்னியும் ஹாவ்லாக்கும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஹாவ்லாக் அதிகாரிகளுக்கு உதவுறத பத்தி மறுபரிசீலனை பண்றான். அவன் கிளம்பி ஒரு எக்ஸிட் பிளான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா சிட்னி அது நல்ல யோசனை இல்லைன்னு சொல்றான். சிட்னிய பக்கத்துல இருக்கிற CIA லோக்கலுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ ரகசியங்களை விற்கிற ஒரு பிளாக் மார்க்கெட் குற்றவாளி விக்டர் வாஸ் அங்க வராரு. அவன் பாதுகாப்பான பாதை கேட்கிறாரு. அதுக்கு பதிலா அவளோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றாரு. சிட்னி கேமராக்களை நிறுத்தி ஃபூட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வாஸ் கூட சேர்ந்து ஏஜென்சில இருந்து வெளியேற்றி பாரிஸ்ல இருந்து கொண்டு போறா. ரஷ்யர்கள் வாச கொள்ள அங்க வராங்க. சிட்னி டக்குன்னு ஒரு குண்டை செஞ்சு அவங்கள தாக்குறா. ஆனா துரதிருஷ்டவசமா வாஸ் பலத்த காயமடைஞ்சு செத்து போறாரு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி சிட்னியோட அப்பாவை கொன்ன ஏஜென்ட் அவர்தான்னு சொல்றாரு. ஹாவ்லாக் அவனோட ஒரு கான்டாக்ட் ரிப்போர்ட்ல ஒரு கோட் லைனை சேர்த்திருக்கான். அதை வச்சு லாங்லியில உள்ள ஒரு ரகசிய சர்வருக்கு ஃபைலை கண்டுபிடிச்சிருக்கான். அதுல ஒரு ஃபைல் ஆர்கேவ் 6ன்னு இருக்கு. அது இன்னும் ஆக்டிவா இருக்கு. அதை அவளோட அப்பா தான் உருவாக்கியிருக்காரு. இதுல தான் சிட்னியோட அப்பா பத்தின உண்மையான ஃபைல்கள் இருக்கு போல. இதை ஒரு பேரம் பேசும் சக்தியாகவும் பயன்படுத்தலாம். ஷாரன் டிட்வெல் தான் வாஸோட மறைமுக வேலைகளை ஏற்பாடு பண்ணினவங்க. அவர் மேல கோர்ட்ல சாட்சி சொல்ல மறுத்துட்டா. ஹாவ்லாக்கும் சிட்னியும் அவங்கள பார்க்க போறாங்க. ஆர்கைவ் 6 பத்தி அவங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் விலகி போயிடுங்க, தேடுறதை நிறுத்துங்கன்னு எச்சரிக்கிறாங்க. பிராட்ஃபோர்ட் சிட்னி ஆபீஸுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹாவ்லாக் மாறிட்டான்னு கவலைப்படுறாங்க. சிட்னி அவனோட வேலை செய்யறான்னு நினைக்கிறாங்க. இதுதான் நிஜமா நடக்குது. சிட்னியோட பொய்களை அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க.
இத புரிஞ்சுக்கிட்டு ஷிட்னி கிளம்ப தயாராகிறா. அவளோட அம்மா ஷிட்னிய உண்மையான உண்மைக்கு வழி நடத்துறாங்க. அது அவளை வின்சென்ட் தியாகோ கிட்ட கொண்டு போகுது. அவளோட அப்பா கூட 6 வருஷம் வேலை பார்த்ததா சொல்றாரு. ஆனா அட்வாட்டர் புரோட்டோகால் மற்றும் ஆர்கைவ் 6ஓட ரகசியத்தை பாதுகாக்க அவர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்றாரு. ராபர்ட் இந்த புரோட்டோகால் ஒரு கடைசி வாய்ப்பா இலக்குகள் அழிக்க பார்த்த போது பிராட்ஃபோர்ட் இதை உலகமெங்கிலும் உள்ள ஏஜென்சியோட எதிரிகள் அழிக்க ஒரு பொன்னான வாய்ப்பா பார்த்தாங்க. பிராட்ஃபோர்ட் இந்த சமயத்துல தன்னோட நிறைய ஏஜென்ட்டுகளை கொண்டு இருக்காங்க. இது ஒரு ரகசியமா வைக்கிறதுக்காக. பிராட்ஃபோர்ட் அவங்களோட சொந்த லாபத்துக்காக அரசியல் எதிரிகளை குறிவைக்க ஆரம்பிச்சப்ப ராபர்ட் அதை எதிர்த்து பேசினாரு. துரதிருஷ்டவசமா இதனால அவர் கொல்லப்பட்டாரு. தியாகோ மாயமா மறைஞ்சு தன்னை ஆர்கைவ்ல இருந்து அழிச்சிட்டாரு. ஏஜென்சி தன்னை கொல்ல முடியாத அளவுக்கு தன்னை மறைச்சிக்கிட்டாரு. சிட்னியோட அப்பா உட்பட தவறா கொல்லப்பட்டவங்களுக்காக நீதி கிடைக்க சிட்னி அவளோட அப்பா ஆரம்பிச்சதை முடிக்கவும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தவும் முடிவு பண்றா. துரதிருஷ்டவசமா ஹாவ்லாக் பிடிபட்டுட்டான். தப்பிக்க முடியல. ஹாவ்லாக் இதுல இருந்து தப்பிக்க மாட்டான். சித்திரவதை மற்றும் மரணம் நிச்சயம்னு தெரிஞ்சு சிட்னி டெட்மேன்ஸ் சுவிட்சை பயன்படுத்தி ஆர்கைவ் 6 அம்பலப்படுத்தவும் விமானத்தை வீழ்த்தவும் எல்லாத்தையும் திட்டமிட்டு இருந்தா. ஏஜென்சியோட அவளோட அனுபவம் மற்றும் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு அவளோட திட்டத்தை கணிக்கவும் அதுக்கேற்றபடி செயல்படவும் உதவிச்சு. ஹாவ்லாக் விபத்திலிருந்து தப்பிக்க மாட்டான்னு சிட்னி உறுதியாக இருந்தா. பிராட்ஃபோர்ட் மற்றும் ஊழல் நிறைந்த மற்ற ஏஜென்சி உறுப்பினர்களை அம்பலப்படுத்த அவனம் ஒரு தியாகியா பயன்படுத்த தயாரா இருந்தா. விமானத்துல ஹவ்லாக் கட்டுப்பாடுகளை நிலைப்படுத்தி பேரழிவு விபத்தை தடுக்கிற வேலையில இருந்தான். துணை பைலட் குறிப்பிட்ட மாதிரி அவன் அந்த மக்களை காப்பாத்தினான். இந்த விமானம் ஒரு கைதி போக்குவரத்து விமானம்னு சிட்னிக்கு தெரியாது. அவங்க அதை ஒரு சரக்கு விமானம்னு நினைச்சாங்க. தற்போது சிட்னி ஹாவ்லாக்க துப்பாக்கி முனையில தொடர்ந்து பிடிச்சு வச்சிருக்கா. டெட்மேன்ஸ் சுவிட்ச் அணைக்கப்பட்டதால பிராட்ஃபோர்ட் விமானத்தை வீழ்த்தினதுக்கு சிட்னி தான் காரணம்னு தெரிஞ்சதால பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னு அவன் சொல்றான். ஹாவ்லாக் உண்மையில ஆர்கைவை ஒரு ஹார்ட் காப்பியாக மாத்திருக்கான். அதை அவன் காயத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான். அவன் அதை அவகிட்ட கொடுத்து ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சி பண்றான். பிராங்க் அங்க வந்து ஹாவ்லாக்க துப்பாக்கி முனையில புடிச்சு வைக்கிறாரு. சிட்னி போயிட்டான்னு அவன் சொல்றான். சிட்னி பிராங்குக்கு போன் பண்ணி அவளை துரத்துறத நிறுத்த கெஞ்சி கேட்கிறா. அவரு கண்டிப்பா கேட்க மாட்டாரு. ஆனா சிட்னி இனிமே நிலைமை இன்னும் மோசமா போகும்னு எச்சரிக்கிறா. ஃபேர்பேங்க்ஸ்ல இருக்க ஃபோர்ட் வெயின்ரைட்ல பிராட்ஃபோர்ட் வந்து இறங்குறாங்க. சிட்னி கிட்ட ஆர்கைவோட ஹார்ட் காப்பி இருக்குன்னு அவங்களுக்கு சீக்கிரமே தெரிய வந்துடுது. சிட்னியை கண்டுபிடிக்க படைகள் அனுப்புறாங்க. என்ன ஆனாலும் அவளை பிடிக்கணும்னு சொல்றாங்க. ஹாவ்லாக் பிராங்கால கைது செய்யப்படுறான். அவனும் தியாகோவும் ஒருத்தர் முறைச்சு பாக்குறாங்க. பிராங்கும் ஹாவ்லாக்கும் CIA ரகசியங்கள், ஆர்கைவ்ல என்ன இருக்கு, பிராட்ஃபோர்ட் ஏன் இங்க இருக்காங்கன்னு பேசுறாங்க. நிலைமைய சரியா புரிஞ்சுக்க சொல்லி ஹாவ்லாக் பிராங்க் கிட்ட கெஞ்சுறான். சிட்னி செத்துட்டா உண்மையும் அவ கூட செத்துடும்னு சொல்றான். தியாகோவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸ்கோஃபீல்ட் ஒரு ஆபரேட்டிவ்னும் அவளுக்கு தோல்வின்னா என்னன்னு தெரியாதுன்னும் பிராங்குக்கு ஞாபகப்படுத்துறாரு. உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர அவ எதையும் செய்வா. யார் குறுக்க வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. பிராங்க் சிட்னியை பிடிக்க ஒரு தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிராட்ஃபோர்ட்டையும் சமாளிக்க வேண்டியிருக்கு. பிராட்ஃபோர்ட் கமாண்ட் சென்டருக்கு வந்து ஹாவ்லாக்கையும் தியாகோவையும் உடனே ஒப்படைக்க சொல்லி கேட்கிறாங்க. இது பிராங்குக்கு சுத்தமா பிடிக்கல. பிராங்க் மறுக்க 2 பேரும் பிராங்க் அலுவலகத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. பிராட்ஃபோர்ட் பிராங்க பலவீனப்படுத்தவும் மிரட்டவும் பாக்குறாங்க. ஆனா பிராங்க் அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாரு. கடைசியில் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற மருந்தகத்துல சிட்னியை பார்த்ததா டீமுக்கு ஒரு கால் வருது. அங்க ஹேரால்டோங்கிற ஊழியர்கிட்ட இருந்து முடி சாயம் வாங்கியிருக்கா சிட்னி. ஆனா பிராட்ஃபோர்ட் முதல்ல அங்க போய் அந்த ஊழியரை பிடிச்சிடுறாங்க. சிட்னி ஃபேர்பேங்க்ஸ் டிப்போவில் டெனாலி ஸ்டார் பத்தி விசாரிச்சதா அவங்களுக்கு தெரிய வருது. சிட்னி கண்டிப்பா ரயில் நிலையத்துல தான் இருக்கா. ஆனா அவளுக்கு ஆரஞ்சு நிறமுடி இருக்கு. சன்கிளாஸும் போட்டிருக்கா. பிராட்ஃபோர்ட் சில ஆட்கள் தன்னோட ரயிலில் ஏத்தி பெட்டிகளை சோதனையிட நினைக்கிறாங்க. கடைசியில சிட்னியை கண்டுபிடிச்சுடுறாங்க. ஆனா சிட்னி ஒரு பணைய கைதியை பிடிச்சிக்கிட்டு அடுத்த ஸ்டேஷனான ஹீலில ரயிலை விட்டு இறங்கிடுறான். இப்போ இந்த பகுதியில ஒரு நீர்மின் அணை இருக்குன்னு பிராட்ஃபோர்ட் சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க பாதுகாப்பான செயற்கைக்கோள் இணைப்புகளும் சரியான பேண்ட்விட்டும் இருக்கிறதால ஆர்கைவ் அப்லோட் செய்ய அது ஒரு சரியான இடம். பேஸ்ல பிராங்க் இந்த தூரத்துல இருக்கிறதால ஹாவ்லாக் தன்னோட செல்லிலிருந்து தப்பிக்கிறான். அவன் கிரீஸ் மற்றும் ஒரு ஆப்பிளை பயன்படுத்தி ஒரு போலி கையெறி குண்டை உருவாக்குறான். அது வெடிச்சிடும்னு பயந்து அதிகாரி அவனை விடுவிக்கிறான். விடுதலையான பிறகு சிட்னி தெரிஞ்சே ஹாவ்லாக்கோட மரண தண்டனையை கையெழுத்திட்டான்னு தெரிஞ்சதும் அவன் தியாகோவுக்கும் உதவுறான்.
ஹாவ்லாக் பின்வாசல் வழியா தப்பிக்கிறதுக்காக தியாகோ எல்லோருக்கும் முன்னாடி ஒரு காட்சியை உருவாக்குறாரு. பிராட்போர்ட் சிட்னியை பிடிச்சு துப்பாக்கி முனையில நிறுத்துறாங்க. பிராங்க் மருந்தகத்துல கிடைச்ச தகவல் சிட்னியை கொடுத்ததுன்னு புரியுது. ஹாவ்லாக் அங்க வந்து பிராட்போர்ட்டுக்கு வணக்கம் சொல்றான். பிராட்போர்ட் அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா ஹாவ்லாக் மற்றும் சிட்னி அவங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா ஹாவ்லாக்கோட ஆவணத்தோட ஹார்ட் காப்பி அவங்க கிட்ட இருக்கு. திடீர்னு நிறைய வீரர்கள் அவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பிராட்போர்ட் தன்னோட ஆட்டத்துல காய்களா பயன்படுத்தின ஷேடோ ஆபரேட்டிவ்ஸ். இப்போ அவங்க ஹாவ்லாக் மற்றும் சிட்னி பக்கம் சேர்ந்துட்டாங்க. பிராட்போர்ட்டை இங்க வரவழைச்சு அவங்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறாங்க. சிட்னி அந்த ஹார்ட் காப்பியை திரும்ப எடுத்துட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை அப்லோட் பண்ண போறதா சொல்றான். இதுக்கிடையில பிராங்க் மற்றும் ஹட்ச் வில்லோ கிரீக்குக்கு 6 மைல் தெற்கே இருக்காங்க. அணையை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. அணையில பிராட்போர்ட்டும் மற்ற காவலர்களும் ஷேடோ ஆபரேட்டிவ்ஸ்க்கு எதிராக சுட ஆரம்பிச்சதும் ஒரே கலவரம் ஆகுது. சிட்னி கண்ட்ரோல் ரூமுக்கு மேல போறா. அவளுக்கு பல மாடிகளுக்கு கீழே நடக்கிற சண்டை தெரியல. பிராட்போர்ட் சண்டையிலிருந்து தப்பிச்சு சிட்னியை தேடி போறாங்க. ஹாவ்லாக் துப்பாக்கி சண்டையில பிஸியா இருக்கான். ஆனா பிராங்க் ஹட்சோட அங்க வந்து பெரிய துப்பாக்கி சண்டையில நிலைமைய மாத்திடுறாரு. பிராட்போர்ட் சிட்னியை பிடிச்சி எல்லாத்தையும் ஆஃப்லைன் ஆக்கி அப்லோடில தலையிடுறாங்க. அணை மேல சிட்னிக்கும் பிராட்போர்ட்டுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடக்குது. துரதிருஷ்டவசமா பிராட்போர்ட் சிட்னியை ஒரு காம்பஸால குத்திடுறாங்க. அப்புறம் சிட்னியை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிட்னி அணையோட விளிம்புல இருந்து குதிச்சுடுறா. 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஒத்த கம்பியால மரணத்திலிருந்து தப்பிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. சிட்னி பிராட்போர்ட்டை எட்டி உதைச்சு அவங்கள மரணத்துக்கு தள்ளிடுறான். சிட்னி தன் பிடியை இழக்க போறா. ஆனா ஹாவ்லாக் அங்க வந்து கடைசி நிமிஷத்துல அவளை காப்பாத்துறான். பிராங்க் அவங்க கிட்ட வந்து சிட்னிக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அவளை கீழே கொண்டு வர வேலை செய்யறாங்க. எல்லாரும் சிட்னிக்கு உதவ பரபரப்பா இருக்கிறப்ப, அவ மேல கவனம் இருக்கிறப்ப சிட்னி ஹாவ்லாக்க தப்பிச்சு போக சொல்றான். அவன் மறுபடியும் வசதிக்குள்ள ஓடுறான். பிராங்க் அவனை துரத்திட்டு போய் துப்பாக்கி முனையில நிறுத்துறாரு. ஏன்னா ஆட்கள் இறந்துட்டாங்க. அவர் சரியானதை செய்ய விரும்புறாரு. அவனை கைது செய்ய விரும்புறாரு. பிராங்க் இது ஒரு கருப்பு வெள்ளை விஷயம். ஆனா இந்த நிலைமை அவ்வளோ எளிதானது இல்ல. ஹாவ்லாக் ஓடிடுறான். பிராங்க் அவனை சுடல. பிராங்க் சிட்னியை பார்க்க போறாரு. அவளுக்கு இப்போ அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு ரத்த மாற்றம் தேவை. அதை இங்க செய்ய முடியாது. மெடாவாக் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஃபேர்பேங்க்ஸ் 90 நிமிஷம் தூரத்துல இருக்கு. அதனால இது ஒரு சுலபமான பயணம் இல்ல. போக்குவரத்துகளுக்கு இப்போ எரிபொருள் இல்லாததால பிராங்க் ஸ்லெட், ஹஸ்கி நாய்களை ஃபேர்பேங்க்ஸ் நோக்கி மோசமான நிலப்பரப்பு வழியா கொண்டு போக முடிவு செய்யறாரு. ஆனா இப்போதைக்கு அவ பிழைப்பாளான்னு தெளிவா தெரியல. மத்தவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆனா பிராங்க் சிட்னிய எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உயிரோட வச்சிருக்க உறுதியா இருக்காரு. அவரு நடுவுல ஷூட்டை பார்த்துட்டு ஃபேர்பேங்க்ஸுக்கு அவனோட கார் எடுத்துட்டு போறாரு. சிட்னி நல்ல நிலையில இல்ல. நேரம் ரொம்ப முக்கியம். பிராங்க் சிட்னிய எப்படியோ மருத்துவமனைக்கு கொண்டு வராரு. அப்போ ஆர்கைவோட ஹார்ட் காப்பி அவர்கிட்ட இருக்குன்னு தெரிய வருது. மற்ற போலீஸ்காரங்க கிட்ட இருந்து ஒரு போன் வருது. ஹாவ்லாக் பயங்கர கார் தீ விபத்துல இறந்துட்டதா உறுதிப்படுத்துறாங்க. உடல் ரொம்ப கருகி போனதால DNA டெஸ்ட் பண்ண முடியல. ஆனா ஹாவ்லாக் கிட்ட இருந்த அதே இடத்துல அவனுக்கு ஒரு பல் இல்ல. பிராட்போர்ட்டோட உடலையும் தண்ணியில இருந்து எடுத்துட்டாங்க. அவங்கள பரிசோதனைக்காக பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டாங்க. கமாண்ட் சென்டர்ல பிராங்க் டெட்டோட நடந்த எல்லாத்தையும் பேசுறாரு. அவரு ஆர்கைவோட காப்பியை கொடுக்கறாரு. பிராட்போர்ட்டோட எல்லா குற்றத்தங்கள் பத்தி அதுல இருக்கு. அவரு நம்பக்கூடிய ஒருத்தர்கிட்ட இத கொடுத்து முழுமையான விசாரணை நடத்தணும்னு அவரு உறுதியா இருக்காரு. இதுக்கிடையில சிட்னி அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எழுந்திருக்கிறா. பிராங்க் அங்க இருக்காரு. ஒரு கார் விபத்து நடந்ததாவும் ஹாவ்லாக் இறந்துட்டதாவும் சொல்றாரு. மத்த எல்லாரும் அவன் இறந்துட்டான்னு நம்புறாங்க. ஆனா பிராங்க் அவ்வளவு உறுதியா இல்ல. தான் செஞ்சதுக்காகவும் தன்னால எத்தனை பேர் உயிர் இழந்தாங்கன்னு சிட்னி குற்ற உணர்ச்சியால பாதிக்கப்படுறான். சிட்னியோட அப்பா விதிகளை பின்பற்றி நேர்மையா இருந்தாரு. தான் செஞ்சதுனால அவரோட நினைவை அவமானப்படுத்திட்டதா சிட்னி நினைக்கிறான். தான் குடும்பத்துக்கு செஞ்ச தவற சரி செய்ய பிராங்க் தன்னோட அனுபவங்களை சிட்னிக்கு சொல்றாரு. சிட்னி இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான். பிராங்க் அவ எடுத்த முடிவுகளை தான் ஏத்துக்கலைனாலும் புரிஞ்சுக்கிறதா சொல்றாரு. பிராங்க் தன்னோட மனைவி மகன் கிட்ட தன்னோட குடும்பத்துக்கு செஞ்ச பாதிப்பை சரி செய்யற நோக்கத்தோட வீட்டுக்கு திரும்பி வராரு. லூக்கும் சாரா பேசிக்கிட்டு ஒரு குடும்பமா சேர்ந்து முன்னேறணும்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. பிராங்க் தன்னை ஒப்படைக்க முடிவு பண்ணாலும் ஆதாரங்களை அழிச்சு இதை மறந்துட அவங்க அவர் சம்மதிக்க வைக்கிறாங்க. அவங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கவும் எதையும் பார்த்ததில்லைன்னு சொல்லவும் தயாரா இருக்காங்க. அதனால பிராங்க் துப்பாக்கி எடுத்து ஆற்றில் வீசுறாரு. குடும்பம் முன்னேற தயாராக இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு.
ஆனா பிராங்குக்கு ஒரு போன் வருது. அது ஹாவ்லாக் கிட்ட இருந்து. எரிந்த கார் விபத்தில் இருந்த உடல் உண்மையில ஜூலியன் ஸ்டீல், கடைசியா இருந்த கைதி. அவன் ஒருபோதும் ஓக்லஹோமாவுக்கு போகல. உள்ளூர் மக்களோட தேடும் போது ஹாவ்லாக் அவனோட உடலை கண்டுபிடிச்சு யாரும் சந்தேகப்படாம அவன் வெளியேற இது எல்லாத்தையும் திட்டமிட்டு இருக்கான். ஹாவ்லாக் விலகி இருக்க வர பிராங்க் அமைதியா இருக்க தயாரா இருக்காரு. ஆனா ஹாவ்லாக் அலாஸ்கா தான் எல்லாத்துக்கும் மையம், இது இன்னும் முடியலன்னு சொல்றான். ஹாவ்லாக் உண்மையில சிட்னி மாத்தப்படும் போது அவளை கவனிச்சுட்டு இருக்கான். ஆயுதமேந்திய காவலர்கள் இருபுறமும் இருக்க சிட்னி கைவிலங்கோட வண்டியில ஏற்றப்படுறா. தனிமையில அவ சிரிக்கிறா. ஹாவ்லாக் அவளை விடுவிப்பான்னு அவளுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.